ஏறு தழுவுதல் கடந்த சில ஆண்டுகளில் அது ஒரு பெரிய அரசியலாக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த விளையாட்டுங்கிறது நம்முடைய பண்பாட்டு கூறு. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு விளையாடக்கூடிய கொக்கோ மாதிரியோ கிரிக்கெட் மாதிரியோ ஃபுட்பால் மாதிரியான வெற்றி தோல்வியை குறித்த விஷயம் கிடையாது ஏறு தழுவுதல்ங்கிறது. ஏறு தழுவுதலுக்கு பின்னாடி பெரிய வரலாற்று பிணைப்பு நமக்கு இருக்குது. இது ஒருவர் தோல்வி அடைகிறார், இல்லைன்னா ஒருவர் வெற்றி அடைகிறார், ஒருவர் பரிசு எடுக்கிறாருங்கிறத தாண்டி அதில் பல விஷயங்கள் பண்பாட்டு ரீதியாக நமக்கு இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க இது விலங்குகளை துன்புறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தட்டையான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியது. இன்றைக்கு அந்த விலங்கு துன்புறுத்தக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு வேண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த காலத்தில் ஏறுதழுவுதல் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது அப்படின்னா ஒரு வீரத்தை சொல்வதற்காக மட்டும் கிடையாது. மாடை பிடித்தவர் பணத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக மட்டும் அது நடைபெறல. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகமெங்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா விளை நிலத்தில் ஒரு வீரனுடைய ரத்தம், வீரனுடைய குருதி பட்டால் அந்த விளைநிலம் மிகப்பெரிய அளவில் விளைச்சலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை பெருவாரியான உலகத்தில் இருந்த பல மக்களுக்கு இருந்தது. அதனாலதான் நல்லா இப்ப கூட பாத்தீங்கன்னா வாடிவாசலா இருக்கட்டும், திறந்த உடனே கோயில் மாடு வெளியே வருது அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா யார் அதை பிடிக்கிறாங்கன்னு பேச மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய குத்து விழணும் அப்படிம்பாங்க. வீரர்களுடைய ரத்தம் அங்கே சிந்துச்சு அப்படின்னா அந்த விளைநிலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது ஒரு வீரத்தினுடைய அடையாளம். ஏறு தழுவக்கூடிய அந்த ஆண்மகனுக்கு ஒரு வீரம் இருக்கும். அந்த வீரம்ங்கிறது அக ரீதியாகவும் புற ரீதியாகவும் உள்ளத்தில் உறுதி இருந்தால் தான் அதில் இறங்க முடியும். உடலில் வலு இருந்தால் தான் அதில் இறங்க முடியும். இரண்டு வலுவும் இருக்கக்கூடிய ஆண்மகன் இன்றைய காலத்திற்கான கட்டாய தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் அந்த ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற நிகழ்வு இருந்தது. அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் விவசாய குடியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பங்கேற்பதாக அமைந்திருந்தது தான் அந்த காலத்தில் இருந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி. அப்போ அப்படியான ஒரு பண்பாட்டு விளையாட்டுங்கிறது இன்றைய காலத்தின் ஒரு கட்டாயம். இன்றைக்கு நாம் பகுத்தறிவு சமுதாயமாக மாறியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகளை நாம தவிர்க்கணும். அதில் இருக்கக்கூடிய விலங்குகளை துன்புறுத்துதலோ இல்லை அதனால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை நாம நீக்கிறதோ நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். ஆனா அதுக்காக அந்த விளையாட்டை தேவையில்லை அப்படின்னு ஒரு பேசுறது மிக தவறான ஒரு புரிதல். இன்னும் இன்றைய அறிவியலை வைத்து இன்றைய அறிவியையும் வைத்து அந்த விளையாட்டை செம்மைப்படுத்துவதும் அதனால் விலங்குக்கோ மனிதனுக்கோ பேரளவில் காயம் ஏற்படாமல் இருப்பதும் வைத்துக் கொள்ளலுமே ஒழிய ஏறுதழுவலை விலக்கணும் என்று பேசுவது ஒரு மிக தட்டையான தவறான ஒரு வாதம். நம் இனத்தின் நம் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு குறியீடு வீரம். அந்த வீரத்தை அடையாளம் காட்டும் இந்த விளையாட்டை நாம் எல்லாம் போற்றி கொண்டாட வேண்டும்.